ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரியஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராஜெக்டை ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன ப்ராஜெக்ட், இதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு அடித்தேன் அப்படின்னா இது ஓவரால் உங்களுக்கு ஐடியா வந்துடும். தென் ஐடியாவுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவு வரும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஸோ ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நம்ம மல்டிபிள் வெண்டார்ஸை மேனேஜ் பண்ணலாம். வெண்டார்ஸ்னால் யாருன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கொடுக்குறவங்க. அப்போ இங்கே என்ன விதமான ப்ராடக்ட் விற்கிறேன்னா நம்ம இங்கே சாஃப்ட்வேர் டூல்ஸும் தென் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸையும் நம்ம இந்த இடத்துல விற்கலாம். வெண்டார்ஸை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். எஸ், அப்போ நமக்கு இங்கே 2 மாடியூல் மேண்டேட்டரியாக சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இன்னொரு மாடியூல் நமக்கு இங்கே இருக்குது, அதுதான் ஸ்டாஃப். நம்மளோட அதாவது அட்மினோட பர்டனை குறைக்கிறதுக்காக நம்ம ஸ்டாஃபை ஒருத்தர் ஹையர் பண்ணி அந்த ஸ்டாஃபை நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, அப்போது இந்த ப்ராஜெக்ட்டில் மொத்தம் உங்களுக்கு 4 விதமான மாடியூல்ஸ் இருக்கும். அட்மின் மாடியூல், ஸ்டாஃப் மாடியூல், வெண்டார் அண்டு கஸ்டமர். வெண்டார்ஸ் என்ன பண்ணுவார், அவரோட ப்ராடக்ட்டை ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எங்களோட பிஸ்னஸில் எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கான டைம் இல்லை. ஸோ எங்களோட டைமை கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் அதை உங்ககிட்ட கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்ஸை உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஷோ பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணட்டும். இல்லை எங்கள் ப்ராடக்ட் வேணும்னா கூட உங்ககிட்டே ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்டாஃபை வச்சு மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அட்மின்ன்றதுனால நம்மளே எல்லா ஒரு ஃபீச்சர்ஸ்குள்ளேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதனால் நம்ம ஸ்டாஃப்னு ஒருத்தர் வைக்கணும். ஸ்டாஃப் தான் இன்வால்வ் ஆகும். ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பார்த்து நம்மளோட ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணிப்பாங்க. அதாவது கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை நம்மளோட ஃபீச்சர்ஸ்குள்ளே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ண உடனே முதல்ல வந்து பார்க்குறது அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தான் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, அது என்ன வெண்டார்ஸ்கிட்ட இவங்க வாங்கியிருக்காங்க, தென் அவங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பில்லிங்லாம் கரெக்டாக வருதா, இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு மொத்தம் 3 விதமான ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இ-காமர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டார் மேனேஜ்மெண்ட், அதாவது மல்டி வெண்டார் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். தென் இங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு நீங்கள் பேஸ்லேப் அனுப்பலாம், தென் சேலரி போடுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் பீஸ்ஃபுல்லான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும், தென் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நடக்கிற ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிட்டு வரோம், எல்லா புது கம்பெனிஸுமே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் அவங்க செய்கிறாங்க, பட் அவங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணியோ எதையாவது பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்களுக்கு விற்க டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் டைம் பார்க்குறேன். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு கரெக்டாக ஒரு பில்லிங் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே மேனுவலாக பண்ணணும்னு நினைக்கும் போது அங்கே லேக் ஆஃப் டைம் உங்களுக்கு அங்கேயே கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த பர்டனெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொபோஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ரொபோஸ் சிஸ்டமில் அவங்க மேனுவலாக பண்ண எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம இங்கே டிஜிட்டலாக மாற்றிருக்கோம். கஸ்டமர் வந்து வாங்கினாங்கன்னா அவங்களோட ஆர்டர்ஸை அவங்களே ட்ராக் பண்ணிக்கலாம். தென் அவங்க ஆர்டர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரியில் போய் ஆர்டர் பார்த்துக்கலாம். ஓகே, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபீட்பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ப்ராடக்ட்டு ஃபீட்பேக் கொடுக்கணுமோ அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அவங்க ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை வேறு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீட்பேக் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். தென் அவங்களுக்கு தேவையான பில்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, அவங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே அவங்களோட பில்லை அவங்களால டவுன் பண்ணிக்க முடியும். ஸ்டாஃப்கான சேலரி போடணும், ஸ்டாஃப்கான இன்சென்டிவ் போடணும், இது எல்லாத்தையுமே நீங்களே மேனுவல் ஆட் பண்ணி நீங்கள் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோஸ் சிஸ்டம் எக்ஸல் சிஸ்டம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும். ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் நல்ல ஐடியா வரும். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். முதல்ல அட்மின் மாடியூல். அட்மின் என்னெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். மேனேஜ் யூசர், எல்லா கஸ்டமர்ஸையும் அவர் தான் மேனேஜ் பண்ண போகிறார். புதுசாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ் என் ப்ராஜெக்ட்குள்ளே வேண்டாம் அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாஃப் ஆட் பண்ணுறது, ஸ்டாஃப் ஹையர் பண்ணி ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அவர் தான் பார்த்துக்க போகிறார். தென் மேனேஜ் வெண்டார்ஸ் இருக்காங்க, சில கம்பெனிஸ் எனக்கு வேண்டாம், சில சொல்யூஷன்ஸ் கம்பெனி எனக்கு வேண்டாம், ஸோ அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அவரை டெலிட் பண்ணிக்கலாம். மேனேஜ் ப்ராடக்ட். ஸோ இந்த மேனேஜ் ப்ராடக்ட்டில் ஸ்டாஃப் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்களும் மானிட்டர் பண்ணிக்கலாம். தென் ஃபீட்பேக் மேனேஜ் பண்ணுறது, தென் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, என்ன முதல் பே பண்ணியிருக்காங்க, யார் என்ன பே பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே அவங்களால அங்கே பார்க்க முடியும். தென் மேனேஜ் ப்ராசஸ், சேலரி கொடுக்கறது, சேலரி எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, எந்த யூசருக்கு கரெக்டாக சேலரி கொடுக்குறோன்னு பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அவரால் பார்த்துட முடியும். தென் ஆர்டர் டீட்டெயில்ஸ்,
ஆர்டர் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, யார் என்ன ஆர்டர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் அங்கே உங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் அட்மின் மேனேஜ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸும். தென் ஸ்டாஃப் இதில் என்ன தான் மேனேஜ் பண்ணுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா, மேனேஜ் வெண்டார்ஸ். ஓகே, எந்தெந்த வெண்டார்ஸும் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கணும், அவங்களோட ப்ராடக்ட் இருக்கணும். தென் ஃபீட்பேக் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, தென் டிரான்சாக்ஷன் மேனேஜ் பண்ணுறது, தென் அவங்களோட ஸ்பேஸ் ஸ்லிப்பை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறது. தென் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தோடனே அவங்களோட ப்ராடக்ட்ஸை பார்க்குறது, தென் அவங்களோட ஆர்டர்ஸை பார்க்குறது, தென் அவங்க வாங்கின ஹிஸ்ட்ரிஸை பார்க்குறது, தென் கார்ட்டில் ஆட் பண்ணுறதை பார்க்குறது, ஃபீட்பேக் ஆட் பண்ணுறது, அந்த ஃபீட்பேக்கை வியூ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் போடுறது. வெண்டார் வர்றது, ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் அவங்க பார்க்குறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாக் அவுட்னு நமக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓவரால் பார்த்தோன்னா ஒரு மாடியில் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்று நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக பார்த்தலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மின் மாடியூல். ஸோ நம்மளோட அட்மின் டேஷ்போர்டில் நமக்கு முதல்ல இருக்கிறது மேனேஜ் யூசர். இந்த மேனேஜ் யூசர்ஸில் நீங்கள் ஓவரால் எல்லாரையுமே பார்த்துக்க முடியும். யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், வெண்டார்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும், நீங்கள் வெண்டார்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன வெண்டார்ஸ் இருக்காங்களோ அவங்க மட்டும் இங்கே ஃபில்டர் ஆகிடுவாங்க. இல்லை நான் வந்து யூசர்ஸை மட்டும் பார்க்கணும், கஸ்டமர்ஸை மட்டும் பார்க்கணுன்னா இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமரை பார்த்துக்கலாம். தென் இல்லை நான் வந்து ஸ்டாஃப் மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இல்லை அட்மின் மட்டும் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஓகே, அப்போ ஓவரால் இந்த மேனேஜ் யூசர்ஸில் உங்களுக்கு வெண்டார் எடிட் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஆளை வந்து நீங்கள் யூஸராக மாற்றணும், ஸ்டாஃபாக மாற்றணும்னு மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே ஒரு வெண்டர் இருக்கார், இவரை நான் வந்து ஸ்டாஃபாக கஸ்டமராக மாற்றணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு யூசர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் யூசர் பொசிஷனுக்கு போயிடுது. அப்போது இங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எப்படி ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட்டை ஸ்மார்ட்டாக எடிட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலான்றதை நம்ம இங்கே காட்டியிருக்கோம். அடுத்து மேனேஜ் ப்ராடக்ட்டை மேனேஜ் பண்ணுறது. ஆல்ரெடி ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்க்குறது, தென் அந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்துறது, தென் அது என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்க்குறது. ஓகே, ஸோ நீங்களும் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறதில்ல, நம்ம ஸ்டாஃப் மாடியூலில் போய் தான் ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணுறதுல என்னென்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ப்ராடக்ட் நேம் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் காட்டுறது இல்லாமல் அது எந்த ஸ்டாஃப் ஆட் பண்ணாங்க, அது எந்த வெண்டார்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க, தென் ப்ரைஸ் என்ன, அதோட டேட் என்ன, இந்த மாதிரி எல்லா ஃபீஸும் உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடும். அடுத்து ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் யார் யார் கொடுத்துருக்கா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். தென் டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிரான்சாக்ஷன் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஓகே சாம்பிள் ஏஐ பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, கார்டு பேமெண்ட் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா. தென் அடுத்தது சேலரி ப்ராசஸ். யாருக்காவது சேலரி போட போகிறீங்கன்னா நீங்கள் சேலரி போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஆட் சேலரி ஆப்ஷனில் எந்த யூசர்ஸ், இப்போ சுபான்ற ஸ்டாஃபுக்கு நீங்கள் வந்து ஒரு சேலரி போட போகிறீங்கன்னா நீங்கள் சேலரி போட்டுக்கலாம். ஸோ இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்துட்டு இன்சென்டிவ்ஸ் ஏதாவது நீங்கள் போட நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 5,000 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 15,000 உங்களுக்கு போகும். ஓகே, இதை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் சேலரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேலரி ஆட் ஆகிடும். அவரோட ப்ராசஸ்லையும் அந்த சேலரி அங்கே இருக்கும். ஓகே, தென் ஆர்டர் டீட்டெயில்ஸ். இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டும். எந்த யூசர் வாங்கியிருக்காங்க, எந்த ஸ்டாஃப் அதை ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இங்கேயே காமிச்சு கொடுத்துரும். இது நீங்கள் எடிட் பண்ணுறது உங்களோட இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா அட்மின் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இங்கேயே பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கஸ்டமர் லாகின் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே டேப் இருக்குது, ஸோ அதை நம்ம ஹெல்ப் பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர், ஸோ எடுத்த உடனே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான், டிஃபால்ட்டாக கஸ்டமர்ஸ்னு வந்துடும். இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லாகின் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த லாகின் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸரை தான் லாகின் பண்ண போகிறோம். எஸ், உள்ளே வந்தோடனே ப்ராடக்டோட லிஸ்ட் தான் காட்டும். யூசர் பேஜ்க்குள்ளே வந்தோம் ப்ராடக்டோட லிஸ்ட். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு லாகின் பேஜ் தான். அந்த ஒரு லாகின் பேஜில் யூசர் லாகின் பண்ணார்னா அவருக்கு ஏற்ற டேஷ்போர்ட் காட்டும், வெண்டார் லாகின் பண்ணார்னா அவருக்கு ஏற்ற டேஷ்போர்ட், ஸ்டாஃப் லாகின் பண்ணார்னா அவருக்கு ஏற்ற டேஷ்போர்ட், அட்மின் லாகின் பண்ணார்னா அவருக்கு ஏற்ற டேஷ்போர்ட். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம ப்ராஜெக்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மை ஆர்டர்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ இங்கே ஆட் கார்டு இருக்குல்ல, இந்த ஆட் கார்டை நான் கிளிக் பண்ண இங்கே மை ஆர்டர்ஸில் எனக்கு கவுண்ட் ஏறிட்டே போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறிட்டு இருக்கா.
இப்போ இந்த கார்டை கிளிக் பண்ண அப்படின்னா மை ஆர்டர்ஸ் எனக்கு இங்கே ஷோ ஆகும். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு ஓகே நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன், செக் அவுட் பண்ண போகிறேன்னா செக் அவுட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் ஒரு டம்மி நம்பர்ஸ் கொடுத்துட்டு, பிகாஸ் இது எல்லாமே நம்ம டெமோ பர்பஸ் தான் பண்ணுறோம், நீங்கள் ஒரு டம்மி நம்பரே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் போட்டு சிவிவி நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் இங்கே உங்களுக்கு ஒரு பாப்அப் அனிமேஷன், அதாவது ரியல் டைமில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வரும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா மை ஆர்டர்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் சர்வ் ஆகும். ஸோ இது நீங்கள் வாங்கின ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ஸில் நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, எப்படி பே பண்ணி வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பில்லிங் வேணும்னா நீங்கள் பில்லு ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஜென்ரேட் பில் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பில்லு இங்கே டவுன்லோட் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இன்வாய்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன், டேட்டு, கஸ்டமர், பேமெண்ட் மோடு, எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கியிருக்கீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு பில்லு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கஸ்டமர் லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஆட்டோமேஷன் பில்லிங் சொல்லுவாங்க. தென் கஸ்டமருக்கு எவ்வளோ ஃப்ரீயாக ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ அவங்க எங்கேயும் போய் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்து தேடி பேர்டன் பண்ணலாம் தேவையில்லை. தென் ஃபீட்பேக் ஆட் பண்ணுறது, நான் ப்ராடக்ட் வாங்கிட்டேன், ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஃபீட்பேக் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக் ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ப்ராடக்ட் ஃபீட்பேக் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ யூசர்ன்ற ஃபீட்பேக் ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காரு, என்ன ஃபீட்பேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா குட் டூல் ஃபார் ஏஐ அசிஸ்டன்ட்டு. ஸோ என்ன ப்ராடக்ட்டுக்கு, சாம்பிள் ஏஐ ப்ராடக்ட்டுக்கு, எப்போ ஆனால் இந்த டேட்டில். ஓகேவா? தென் இதை தவிர்த்து அந்த ஆர்டர்ஸ், அதாவது நம்ம ஒரு ஆர்டர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு இங்கே இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் நல்லா வியூ பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது இன்னொரு பேஜுக்கு உங்களுக்கு ரொம்ப ஓவராலாக வியூ காட்டும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றலாம் நமக்கு காட்டும். ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு இருக்கணுன்றதுக்காக டிஸ்கிரிப்ஷன்லாம் பெருசாக அது கொடுக்கல. ஓகே, இன்கேஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பெருசாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட், அனலைஸ் கீ ஆக்ஷன்ஸ், எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில். ஓகே, ஸோ இப்படிலாம் தான் யூசரோட மாடியூல்ஸாக இருக்கும். தென் லாக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ யாரை லாகின் பண்ண போகிறோம்னா ஸ்டாஃபை லாகின் பண்ண போகிறோம். ஸோ இது ஸ்டாஃபோட டேஷ்போர்ட். ஸ்டாஃபோட டேஷ்போர்டில் ஆஸ் யூஷுவல் மேனேஜ் யூசர்ஸ். ஸோ யூசர் ஆட் பண்ணுறதுக்கான ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ப்ராடக்ட்டை மேனேஜ் பண்ணுறது, ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கும். ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் டேரெக்டாக போய் ப்ராடக்ட்டோட நேம், தென் டிஸ்கிரிப்ஷன், என்ன இமேஜ் கொடுத்துட்டு ப்ரைஸு, என்ன வெண்டார்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா யூசர்ஸும் வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வெண்டார் இப்போ நியூ யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், சாம்பிள் டூலில் வேணாம், நியூ எக்ஸ்டெண்டட் டூல், நியூ ஃபீச்சர் அப்ளைடுன்னு போட்டுட்டு சும்மா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்குறது தான். ஸோ ஏதாவது இமேஜ் இருந்தால் நீங்கள் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது இமேஜ் இருக்கா? ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ரிலேட்டடாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நான் ஒரு ப்ரைஸ் போடுறேன். ஸோ வெண்டார்ன்றது ஆட் பண்ணிவிட்டேன், நியூ யூசர் தான் அந்த வெண்டார், ஆட் ப்ராடக்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ ஆக்சிடென்டல் டூலு, டிஸ்கிரிப்ஷனு, தென் இமேஜ், என்ன ஸ்டாஃப் ஆட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது என்ன வெண்டாரோடது, அவர் என்ன ப்ரைஸ் வச்சுருக்காரு, எப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். ஸோ மேனேஜ் ப்ராடக்ட்டில். தென் ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் யாராவது ரிவ்யூ பண்ணணும், தேவையில்லாத ஃபீட்பேக்கை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிடலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நீங்கள் டெலிட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேவா? மேனேஜ் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது பார்க்கணும், யார் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கா பார்த்தாச்சு. ஓகே, தென் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணணுன்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. சேலரி ப்ராசஸில் இப்போ நீங்கள் யாருக்காவது சேலரி போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஏன்னா இது அட்மின் மாடல் இல்லையா? தென் ஆர்டர் டீட்டெயில்ஸ், எஸ், யார் என்னென்ன ஆர்டர் பார்த்துருக்காங்க, அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும்.
தென் இப்போ ஸ்டாஃப் லாகின் பண்ணி இப்போ சேலரி போட்டாங்கன்னா அவங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் இங்கே மை பே ஸ்லிப்னு ஒரு ஆப்ஷன் இருப்பார். இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சேலரி போட்டாங்கன்னு காட்டும். நம்ம ஒரு சேலரி ஆட் பண்ணோம்ல, அந்த சேலரி உங்களுக்கு காட்டுதா. ஸோ இங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தாங்கன்னா அவங்களோட பிடிஎஃப் இங்கே டவுன்லோட் ஆகிடும். அவங்க இங்கே போயிட்டு அவங்களோட பே ஸ்லிப்பை பார்த்துக்கலாம். ஸோ இந்த பே ஸ்லிப் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் சாம்பிளாக ஒரு ஸ்லிப் இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா யூசர் டேஷ்போர்ட் அண்டு ஸ்டாஃப் டேஷ்போர்ட், அட்மின் டேஷ்போர்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தென் இதெல்லாம் விட்டுட்டு வெண்டார் என்ன பண்ணுவாருன்றதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் புதுசாக ஒரு வெண்டாரை லாகின் பண்ணுறேன். வெண்டாரு சாரி, வெண்டாருக்கு பேர் வந்து நியூ யூசர்னு வச்சுருந்தோம். வெல்கம் டு வெண்டார் பேஜ். ஸோ வெண்டார் பேஜில் ப்ராடக்ட் மேனேஜ் ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ராடக்டை இவர் வந்து ஆட் பண்ண முடியாது, பட் எடிட் பண்ண முடியும். நம்மளோட ப்ராடக்ட்டு தப்பாக ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஆர்டர் டீட்டெயில்ஸ், யார் யார் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட் யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் அதாவது யூசர் இருக்கார் இல்லையா, யூசர் உங்களோட ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, அது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த ஆர்டர் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெண்டாருக்கு அவ்வளோவா ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா வெண்டாரோட வேலை என்ன, அவரோட ப்ராடக்ட் விற்குதா, யார் இதெல்லாம் வாங்குறாங்க, அதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இன்கேஸ் அவரோட ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து அவர் மாடிஃபை எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எடிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரோட ப்ராடக்ட் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இவர் என்ன எடிட் பண்ணுறாரோ அந்த எடிட்டிங் அப்ளை ஆகி உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட எப்போதுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.